பர்சன்டேஜில் பாப்புலேஷன் சம்ஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கு வந்தால் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்கிறது பார்க்கலாம். இந்த சம்ஸ் மொத்தமாக ஒரு 4 டைப்ஸ் தான் இருக்குது. இந்த ஒரே வீடியோவில் அந்த 4 டைப்ஸ் சம்மும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் சம் பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 10% அதிகரிக்கிறது. 2016 4,35,000 எனில் 2018 மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க. 2016 அந்த நகரத்துடைய மக்கள் தொகை 4,35,000. 2018 என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ 17, 18 மொத்தமா 2 வருஷம். ஓகேங்களா, வருஷத்துக்கு 10% அதிகரிக்குது. அப்போ 10%. அப்போ பேசிக்கா இங்க 100%னா அப்போ 100னா 110 ஆகும். அப்போ 110%க்கு டிவைடட் பை 100 சால்வ் பண்ணா இந்த 0 0 போயிடும். அப்போ 11/10. அடுத்தது இங்க என்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அந்த வேல்யூ இன்ட்டு 2 டைம்ஸ், அதாவது இங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. இங்க 2 டைம்ஸ் நம்ம இந்த பர்சன்டேஜ் சால்வ் பண்ணதை இங்க 2 டைம்ஸ், அதாவது 2 வருஷம் இல்லைங்களா, அதனால இங்க 2 டைம்ஸ். ஒருவேளை 3 வருஷம் சொல்லியிருந்தாங்களா இந்த இடத்துல, இப்போ இங்க 2019 என்ன வரும்னு கேட்டிருந்தாங்களா, இங்க ஒரு டைம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 5,26,350. அப்போ 2 வருஷம் கழிச்சு அந்த நகரத்துடைய பாப்புலேஷன் பார்த்தோம்னா 5,26,350 பேர் இருப்பாங்க. இதே கொஸ்டின்ல 2018 அந்த நகரத்துடைய மக்கள் தொகை 5,26,350 பேர்னு கொடுத்துட்டு 2016 என்னவா இருக்குன்னு கேட்டாங்களா, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்குன்னு கேட்டாங்களா. இந்த சேம் கான்செப்ட் தான். நம்ம இங்க என்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அந்த வேல்யூ டிவைடட் பை நமக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற இந்த வேல்யூ, அந்த வேல்யூ சால்வ் பண்ணோம்னா 4,35,000 பேர் இருப்பாங்க. அது 2 வருடங்களுக்கு பிறகு 3 வருடங்களுக்கு பிறகு அந்த மாதிரி கொடுத்தாங்களா, இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ இன்ட்டு போட்டுக்கணும். இதுவே 2 வருடங்களுக்கு முன்பு 3 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கொடுத்தாங்களா, இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ டிவைடட் பை போட்டுக்கணும். இந்த மாடல் சம் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேல ரிப்பீட்டடா கேட்டு இருப்பாங்க.